வெல்கம் பேக். இது வந்து ஹலோ ப்ரொஃபஸர் மாமா அப்படின்னு சொல்லி ஒரு புது வீடியோ. நீங்கள் கேட்குறது புரியுது, இங்கே விஆர் ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பார்ட் எங்கே, அதுக்குள்ளே வேறு வீடியோ எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது புரியுது. அது ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் மட்டும் பாக்கி இருக்குது. நான் நாளைக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி வந்து இவங்க பர்பிள் லவ்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ரொம்ப நாளாகிட்டு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. ப்ரொஃபஸர் மாமா லவ் வில்லேஜ் அப்புறமா சிட்டி இந்த மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ். அப்புறம் இன்னொருத்தவங்களும் கேட்டிருந்தாங்க. அவங்க பேர் ரேஷ்மான்னு நினைக்கிறேன். அவங்களும் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களும் இதே கான்செப்ட் தான் கேட்டிருந்தாங்க. மோரார்லெஸ் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டு பேருக்கு சேர்ந்து இந்த வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவங்க வந்து டாப் டேவாக கேட்டிருந்தாங்க, அவங்க டாப் ஜேகேவாக கேட்டிருந்தாங்க. பர்பிள் லவர் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஸ்டோரி இருக்கும், பட் டாப் மட்டும் ஜேகேவாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் சொன்னால் அதே ஸ்டோரி தான், டாப் மட்டும் ஜேகேவாக இருக்கும். ஓகே ஃபைன். அதாவது நீங்கள் ஜேகேக்கு சொன்ன கேரக்டர் டேயும், டேயோட கேரக்டர் ஜேகேவும் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகே ஃபைன். வளவலன்னு பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். கெஞ்சி கேட்குறேன். ஓகே ஃபைன். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு காரை தான் காமிக்கிறோம். அந்த காருக்குள்ளே வந்துட்டு நம்ம டே தான் ரொம்ப எப்படி சொல்கிறது, சோகமாக வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே எங்கள் அம்மா தான் இருந்துட்டு ஏன்டா அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும். யார்கிட்ட கேட்டு ஊருக்கு போகணுன்னு முடிவு பண்ணிங்க, எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம டே சொல்ல. உடனே வந்துட்டு டே நீ தடவை தாண்டா இது ஏற்றிட்டு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருப்பேன், நம்ம போய் தான் ஆகணும் சரியாவா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஜின்னு தான் முன்னாடி இருந்துட்டு ஓகே ஃபைன் இன்ட்ரடக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அது கொடுக்க மறந்துட்டேன், சாரி. இன்ட்ரடக்ஷன் பார்த்து திரும்ப கண்டிப்பாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். இன்ட்ரடக்ஷன் என்னென்னா, நம்ம ஆரம் அப்புறம் ஜின் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. வந்துட்டு நம்ம ஆரம் வந்துட்டு நம்ம டேயோட அண்ணா தான். அவங்கள தான் வந்து நம்ம ஜின் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு இது போதும், போக போக மிச்சத்தை தான் வந்து நம்ம கதைக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு தான் வந்துட்டு இப்போ சொல்கிறாங்க நம்மகிட்ட, என்கிட்ட ஏன்ட்ட என் ஊருக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், முன்னாடியே இருந்துட்டு உங்கள் ஊருக்கா? ஆமாம், என் ஊருக்கு. அப்போ நம்ம அம்மா ஊருக்கு போகலையா? அம்மா ஊருக்குலாம் போகல எங்கள் ஊருக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்லவும், நம்ம டேக்கு மூஞ்சில் அப்படியே பெட்ரூமாக ஸ்லைட்டே எரியுது, அவ்வளோ ஹாப்பியாக சிரிக்கிறாங்க. உடனே எங்கள் அம்மா வந்துட்டு இப்போ எப்படி இங்கே சிரிப்பு வந்துச்சு? அம்மா நான் உன் ஊருக்கு போகணும்னு நினச்சேம்மா, அவங்க ஊருக்கு போனால் அம்மா எப்படின்னு இப்போ எப்படி சமாளிப்பேன்? இல்லைம்மா அவங்க ஊருக்கு போனால் நல்லா இருக்கும்மா. சரி ரைட்டு விடுங்க, எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான், சரியா? பலவிழாக்குள்ளெல்லாம் பேசுகிறாரு. இப்போ டே தான் அவங்க மனசுக்குள்ள ஜாலி நான் ஜேகே மாமா பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஜேகே வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜின்னோட தம்பி தான். டேயாங்க்கு வந்துட்டு ஜேகே மேலே ரொம்ப நாளாக க்ரஷ் லவ் அப்படி அவ்வளோ ஜேகேனும் அவ்வளோ பிடிக்கும். அதனால் இப்போ ஜேகே பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி கட் பண்ணி அப்படியே அவங்க ஊருக்கு போகிறதா காமிச்சிக்கலாம். இப்போ ஊரில் தான் இப்போ கார் போய் இன்னொன்னே தான் நம்ம டேயாங் அப்படியே குடுக்குடுன்னு இறங்கி ஓடி போகிறாங்க. வாசலுக்கு போனால் வந்து அம்மா அப்பா தான் ஜின்னோட அம்மா அப்பா ரெண்டு பேர் நின்றுட்டுருக்காங்க. இப்போ பார்த்தோன்னே டேங்க பார்த்தோன்னே டே தங்கம் வாட தங்கம் எவ்வளோ வளர்ந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கே தெரியுமோ அப்படின்ற மாதிரி அவங்க அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயாங் வந்துட்டு அவங்களெல்லாம் பார்க்கலாம், நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி பேசிட்டு பின்னாடியே பார்க்குறாங்க, ஜங்குக்கு வராங்களா. ஆனால் ஜங்குக்கு வரவே இல்லை. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லோரும் அவங்க ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக சொல்கிறாங்க. எல்லோரும் அவங்க ரூம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்காங்க. நம்ம டேயாங் தான் அவசரமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வெளியில் வராங்க. வெளியில் வந்து ஜங்குக்கோட ரூம் கிட்ட போய் ஜங்குக்கோட ரூம் எட்டி பார்க்குறாங்க. அங்கேயும் ஜங்குக்கு இல்லை. இங்கேடா போனால் அந்த ஆள் காணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே பறக்க பார்த்துட்டு அங்கிட்ட இங்கிட்ட இங்கே இருக்கானா, இங்கே இருக்கானா, அங்கே இருக்கானான்னு யோசிச்சு எப்படி வந்துட்டுருக்கு. திடீர்னு போய் யார் மேலேயும் மோதி அப்படி நிற்கிறாங்க. ஐயோ கடவுள், என்ன கல் மேலே மோதிட்டேனா, இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்த்தா அது நம்ம ஜங்குக்கா தான். ஜங்குக்காவை பார்த்தோன்னே நம்ம டேயாங்க்கு அவ்வளோதான் மூச்சு நிமிஷம் நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு என்ன எப்போ வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும். அது வந்து ஜங்குக்கு இப்போ தான் வந்தோம், வந்து ஒரு ஒரு 1 hour கூட இருக்காது அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, சரி ரைட்டு, சாப்பிட்டியான்னு கேட்டால் இல்லை இனிதான், சரி போய் சாப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே வெறப்பாக பேசிட்டு அப்படியே கோல்டாக பேசிட்டு அப்படியே உள்ளே போயிடுறாங்க. இன்னும் நம்ம டேயாங்க்கு தான் ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கான், போன தடவை 10 தடவை இந்த தடவை செம்ம அழகாக இருக்கானே. நம்ம ஜங்குக்கு எப்படி இருக்காருன்னா, அவங்க வில்லேஜ் தானே ஜங்குக். ஜங்குக்கு வந்துட்டு அவங்க கொரியன்ஸில் வந்துட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்களே, ஒரு
ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு எல்எஸ் போட்டு மேலே ஒரு பெரிய ஹேட் அந்த வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நின்றுருக்காரு. நான் பிக் முடிஞ்சு அட்டாச் பண்ணுறேன்டா. ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் வந்து நின்றுருக்காரு. அந்த ட்ரெஸ்ஸில் தான் வந்திருப்பார். டேங் பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் கூட இவ்வளோ ஹாட்டாக ஒருத்தனால இருக்க முடியுமா, ஐயோ ஐயோ அவ்வளோ ஹாட்டாக இருக்கா, செம்மையாக இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிட்டு அப்படியே போகிறாங்க. அப்படியே சிரிச்சிட்டே அப்படி அவங்க ரூமுக்கு போக, இங்கே கட் பண்ணி நம்ம ஜங்குக் சைடு தான் காமிக்கிறோம். நம்ம ஜங்குக்காக தான் உள்ளே வந்து ரூமுக்குள்ளே வந்து தாப்பால் போட்டு ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரி நெஞ்சை பிடிச்சி அப்படியே கதவுலேயே சாஞ்சிடுறாங்க. இவன் என்ன இப்படி இருக்கான், போன தடவை பார்த்தும்போது கூட கொஞ்சம் குழந்த மாதிரி இருந்தான், இவன் என்ன இப்போ இப்படி மாறிட்டான், அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கானே, இவனை பார்த்தா மட்டும் இந்த மானங்கட்ட மனசு இப்படி படப்படப்படன்னு ஏன் அடிக்குதுன்னே தெரியல, ரொம்ப நாளாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வச்சுருக்காரு. ஆக்சுவலாக ஜங்குக்குமே தேங்க ரொம்ப பிடிக்கும், அவருக்குமே ஒரு சைடு க்ரஷ் தான், லவ் தான். பட் 2 பேருமே வந்து சொல்லிக்கல. 2 பேர்த்தையும் பிடிக்கும், பட் 2 பேருமே வந்து சொல்லிக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் டேஸ் அன்றைக்கி அந்த டே வந்து போயிருக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறோம். நம்ம டேங் தான் ஹாலில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக வருது. ஸோ ரெஸ்ட் ரூம் அர்ஜென்ட்டாக வருது, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கீழே இருக்க ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. அது வந்து யாரோ இருக்காங்க. சரி ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக ஜேகேயோட ரூமை கிராஸ் பண்ணி போகணும். ஸோ ஓகே ஃபைன், ஜேகே ரூமில் போயிடலாம், ரெஸ்ட் ரூம் தானே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிட்டு ரெஸ்ட் ரூம் போய் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. போயிட்டுருக்காங்க, பீ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஜங்குக்கு வந்து சடனாக வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துடுறாங்க. வந்து பார்த்தா ஜங்குக்கு பார்க்குறாங்க, ஜங்குக்கு பார்க்குறாங்க, ஜங்குக்கு டேயை பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி பார்த்துட்ருக்காங்க. டேங்க்கா ரொம்ப எம்பரஸ்மெண்ட்டாக போச்சு. நீங்கள் அப்படின்னு சரி பேச வரதுக்குள்ள ஜங்குக்கு வந்துட்டு நீ என்ன பண்ணுற ரெஸ்ட் ரூமில் அப்படின்னு கேட்டோடனே அது வந்து ரெஸ்ட் ரூம் வந்துச்சு, அதனால் போனேன், அர்ஜென்ட்டாக வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே ஃபைன், ஏதாவது ஜிப்பு போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே வெளில போயிடுறாரு. ஸோ மொத்தமாக பார்த்துட்டாரு. டேங்க்கா ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. ஐயோ கடவுளே இவன் பார்த்துட்டானா அப்படின்ற மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. வெளியில் போய் போகலாமா வேண்டாமா, ஐயோ வேணாம், வெளியில் போனோம் ஃபேஸ் பண்ணுவோம், எப்படி ஃபேஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் பார்த்துட்டான் போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தலையை பிச்சுக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கு. அங்கே டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. உடனே வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கதவு ஓப்பன் பண்ணி லைட்டாக தலையை விட்டு எட்டி பார்த்தா ஜங்குக்கு விழுந்து சிரிச்சிட்ருக்காரு அங்கே பெட்டில் உட்காந்து. பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டாரு. அதனால் அவரால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவர் விழுந்து சிரிச்சிட்ருக்காரு. அங்கே போச்சு ஃபுல்லாக பார்த்துட்டான், அதனால தான் இப்படி வந்து சிரிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு டேங் வெளியில் வாடா அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் வரமாட்டேன், நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க தானே, நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் சிரிக்க மாட்டேன், நீ வெளில வா. இது கூட நீங்கள் சிரிச்சுட்டு தான் சொல்கிறீங்க. ஓகே ஃபைன், நான் சிரிக்கல, நீ வெளியில் வாடா அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக சிரிக்க மாட்டீங்கல்ல, கண்டிப்பாக சிரிக்க மாட்டேன், வெளியில் வா அப்படின்னு. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயாங் தான் அப்படியே வந்து வெளியில் வராங்க. பொறுமையாக வெளில வந்து அப்படியே ஜங்குக்கா பார்க்குறாங்க. ஜங்குக்கா ஃபேஸ் பண்ணவே முடியல, குடுன்னு வெயிட் ரூமை விட்டு வெளியில் ஓடியே போயிடுறாங்க. ஜங்குக்கா போனதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் க்யூட்டாக இருக்குடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம டேங் அப்போ போய் ரூம்குள்ளே போய் தப்பால் போட்டு ரூமை விட்டு வெளியில் வரவே இல்லை. உடனே ஜங்குக்கா அம்மா இருந்துட்டு ஜங்குக்காட்ட சொல்கிறாங்க, இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, வரவும் மாட்டா சாப்பிடவும் மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே ஜங்குக்கு தான் வந்து ரூம் கதவை தட்டுறாங்க. டேங் வந்துட்டு வெளில வந்து பார்த்தோன்னே ஜங்குக்கு பார்த்தோன்னே இவங்களுக்கு இன்னும் எம்பாரஸ்மெண்ட் ஆகிடுது. அப்படியே ஃபேஸில் ரெட்டிஷாக ஆகிடுது. அப்படியே தலையை கீழே குனிஞ்சிக்கிறாங்க. உடனே டேங் ஜங்குக்கு இருந்துட்டு ஏன் கீழே சாப்பிட வர மாட்டேன், அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே ஜங் வந்துட்டு இல்லை நான் வரமாட்டேன். அதான் ஏன் வரமாட்டேன், இல்லை நீங்கள் என்ன முழுசாக பார்த்துட்டீங்க தானே. என்ன பார்த்துட்டீங்க புரியல. எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க, நீங்கள் ரெஸ்ட் ரூமில் வச்சு ஃபுல்லாக பார்த்துட்டீங்க தானே. அது சரி, அதுக்கு இப்போ என்ன நீங்கள் வெளியில் யார்ட்டையோ சொல்லிட்டீங்கன்னா எனக்கு அப்புறம் அசிங்கமாக போயிடும், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி லூஸ். இதை போய் யாராவது வெளியில் சொல்லுவாங்களாடா, சொல்ல மாட்டீங்களா. சொல்ல மாட்டேன்டா, கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நீங்கள் இப்போ தயவு செஞ்சு இப்போ ஃபஸ்ட்டு சிரிக்காமல் பேசுங்க. சரிடா சிரிக்காமல் பேசுகிறேன் சரியா, நான் யார்ட்டி சொல்ல மாட்டேன், நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவேன். சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேங் சிரிச்சு அப்படியே க்யூட்டாக நடந்து போகிறாங்க. நம்ம ஜங்குக்கா அவர் போனதுக்கப்புறம் சிரிப்பு அவரால் அடக்க முடியல. டேங் பண்ணுற ஒவ்வொன்றும் அவருக்கு ரொம்ப க்யூட்டாக தெரியுது. ஸோ இப்படி டேஸ் அன்னைக்கு டே ஸ்கிப்பாக அடுத்த நாள் தான் இப்போ டயாங்கும் கிறிஷ் வந்துட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பையன், டயாங்கோட ஃப்ரெண்டு, ஜங்குக்காவோட சித்தப்பா பையன். ஸோ டயாங்கோட ஃப்ரெண்டு. ஸோ 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ 2 குட்டி பசங்க தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு குட்டி பையன்கிட்ட வந்துட்டு டே அண்ணா எனக்கு சாக்லேட் கொடுறான்னு கேட்க, அந்த பையன் வந்துட்டு அண்ணான்னு கூப்பிட்டாலாம் சாக்லேட் தர மாட்டேன், நீ மாமான்னு கூப்பிடு அப்போ தான் சாக்லேட் தருவேன் அப்படின்னு சொல்லி இல்லை நான் அண்ணன் தான் கூப்பிடு, அப்பா நான் சாக்லேட் தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம கிறிஷ் கிட்ட இப்போ அண்ணான்னு கூப்பிட்டா என்ன மாமான்னு கூப்பிட்டா
கூப்பிட்டா என்ன, எதாக இருந்தால் நம்ம சாக்லேட் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல கிருஷ்ணன் வந்துட்டு டே சிட்டி சைடு வேணால் அண்ணா மாமாலாம் ஒன்றா இருக்கலாம், ஆனால் வில்லேஜில் அப்படிலாம் கிடையாது. அண்ணான்னு கூப்பிட்றதுக்கும் மாமான்னு கூப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல லூசு பையலே. அப்படியா? அவன் மரப்பையன்கிட்ட போய் நீ அண்ணான்னு கூப்பிட்டா அவனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும், உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அப்போ கண்டிப்பாக பிடிக்காதுடா, மாமான்னு கூப்பிட்டா தான் பிடிக்கும் அப்படின்ற. அப்போ மரப்பையன்கிட்ட போய் அண்ணான்னு கூப்பிட்டா பிடிக்காதுடா. ஐடியா நல்லா இருக்கே, அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யோசித்து நம்ம டே வந்து நாட்டியாக ஏதோ யோசிக்கிறாங்க. உடனே நம்ம டேங் தான் ஓடி போய் நம்ம ஜங்குக்காக்கு பக்கத்தில் நின்றுட்டு கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு அண்ணா 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 அப்படின்னு கூப்பிட்டு நம்ம ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து தன்னை அண்ணான்னு கூப்பிட்டோன்னே அவ்வளோ கோவம் வருது. ஒன்று டக்குன்னு டேங்கிட்ட வந்துட்டு யாரடா அண்ணன் கூப்பிட்றேன், நான் உனக்கு அண்ணனாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேச, நான் உங்களை அண்ணன் கூப்பிடல, அப்புறம் உங்கள் பின்னாடி எங்கள் அண்ணன் நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஆரம் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ நான் ஆரம் தான் அண்ணான்னு கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு போயிடுறாரு. ஆனால் டேங்க்கு வந்துட்டு ஒரு ஹோப் கிடைச்ச மாதிரி இருக்கு. அப்போ நான் அண்ணான்னு கூப்பிட்டா அவருக்கு பிடிக்கல, அப்போ அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்படியே வந்து மார்னிங் விரியுதுடா. விடிஞ்சோடனே நம்ம டேங்கோட அம்மா தான் டேங்கிட்ட வந்து கோட் சூட்லாம் கொடுத்துட்டு நீ கிளம்பு டேங் அப்படின்னு சொல்ல, எங்கே கிளம்பணும், கிளம்பு டேங். ஆமாம், எங்கே, உனக்கு தான் கல்யாணமா, என்னமோ வா கஃபேக்கு போகலாம், காஃபி சாப்பிட போகலான்ற மாதிரி கூப்பிட்றீங்க. தேங்காய், நான் சொன்னால் நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கூட்டிகிட்டு வந்தேன். என்ன விளையாடுறீங்களா, என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ இப்போ பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. தேங்காய் அவ்வளோக்கும் வருது. நம்ம தேங்காய் தான் ஆரம்பிக்கிட்ட அண்ணா என்னதாண்டா நடக்குது, விளையாடுறாங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு ஆரம்பம் இருந்துட்டு உனக்கு தான் நம்ம அம்மாவை பற்றி நல்லாவே தெரியும்லடா, அவங்க வச்சா அவங்க வைக்கிறது தான், அவங்க சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும்னு நினைப்பாங்க, உனக்கு தெரியும்லடா, நீ ஊர்லேயே வச்சு சொன்னால் நீ ஒத்துக்க மாட்டேன்னு தான் உங்ககிட்ட வந்து மறைச்சி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தாங்க, இங்கே வந்து உனக்கு எந்த விஷயமும் தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, உனக்கு தான் நம்ம அம்மா பற்றி தெரியும் இல்லடா உனக்கு வேறு வழியே கிடையாது, நீ கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே டேங்குக்கு அவ்வளோ அழுக வருது, கோபம் வருது. டேங் தான் இருந்துட்டு இவங்கெல்லாம் அம்மாவா சரியான காட்டேரி பேய் தெரியுமா, இவங்களாம் மனுஷியே கிடையாது மிருகம், இவங்க சொல்கிறது தான் கேட்கணும்னு நினைக்கிறாரு இவரை. இவங்களாம் ஒரு முடிவு எடுத்தால் அது விளங்குமா, என் வாழ்க்கை நாசமாக தான் போகுது, இவங்களை கட்டிக்கிட்டு எங்கள் அப்பா தான் பாடுபடுறாரு இவர், எங்கள் அம்மாவுக்கு வேறு ஏதாவது எங்கள் அப்பாவுக்கு நல்ல பொண்ணாக கிடச்சிருக்கலாம், கடவுளே நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி டேங் புலம்பிட்டு வேறு வழியே இல்லாமல் கிளம்புறாங்க. கிளம்பி அப்படியே ஸ்டேஜ் கிட்ட அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க அப்பா கையை பிடிச்சி போகிறாங்க. டேங் நிமிர்ந்து யார் என்ன இருக்கா எதுவுமே பார்க்கல, டேங்கோட கண்ணில் அப்படியே கண்ணீர் தேங்கி நிற்குது. அவங்க ஞாபகம் ஃபுல்லாக ஜங்குக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. சரி இப்போ தான் பேச ஆரம்பித்தோம், எப்படியாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சோம், இப்படி நடந்து போச்சு அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. வருத்தத்தோடையே அப்படியே ஸ்டேஜில் போய் நிற்கிறாங்க. யார் மாப்பிள்ளை என்ன எதுன்னு எதுவுமே நிமிர்ந்து பார்க்கல. உடனே அங்கே இருக்கிற ப்ரைஸ்ட்டு தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜோட ப்ராசஸ்லாம் ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு கேட்குறாங்க, ஜியான் ஜங்குக்காக நீங்கள் கிம் தேயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் தேயாங் வந்துட்டு இது ஜியான் ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி நிமிர்ந்து பார்க்கவும் ஜங்குக்கு நிற்கிறாங்க. அவ்வளோதான், இவ்வளோ நேரம் கண்ணீர் கம்பளையமாக இருந்தவங்க அவ்வளோ பிரைட் ஸ்மெல் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜங்குக்காவை பார்க்குறதுக்கு. அப்படியே சிரிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. உடனே ஜங்குக்காவும் வந்துட்டு ஜியான் ஜங்குக்கா ஆகிய நான் கிம் தேயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இவங்க ப்ரைஸ் வந்துட்டு டேங்கிட்ட கிம் தேயாங் ஆகிய நீங்கள் ஜியான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமான்னு கேட்க, உடனே அந்த மாதிரியாக வந்துட்டு சம்மதம் அப்படின்ற மாதிரி 3 தடவை சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. உடனே அவர் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு தடவை சொன்னால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே ஃபாதர், சம்மதம் ஃபாதர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்காங்க. ஃபாதர் இருந்துட்டு நீங்கள் வந்து ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அழகாக டேங்க்கு அப்படியே ரிங்கு ஜங்குக்கு போட்டு விட, நம்ம ஜங்குக்கு டேங் அழகாக ரிங் போட்டு விட ஒரு ஹாப்பி விசோட போட்டு விடுறாங்க. உடனே வந்துட்டு யூ மேக் கிஸ் த பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே கிட்ட போய் நம்ம தேங்கோட ஃபோர்ஹெட்டில் மட்டும் ஒரு கிஸ் டீசெண்டாக கொடுத்துட்டு பின்னாடி வரும்போது நம்ம தேங்க வந்துட்டு அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து நம்ம ஜங்குக்கா காதில் விழுந்துடுது, என்ன சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு லைட்டாக சிரிப்பு வந்துடுது. அவர் தலை இப்படி கீழே கொஞ்சிக்கிறாரு. நம்ம டேங்கு தான். ஸோ ரொம்ப ஹாப்பி, அன்எக்ஸ்பெக்டடாக அது நடந்தது, ரொம்ப ஹாப்பி. டேங்க அப்படியே கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்து அவங்க அம்மா தான் தேங்காய் சாரிடா அப்படின்னு சொல்ல வந்து, அம்மா
நீ நீ எனக்கு அம்மாவா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? நீ அம்மாவே கிடையாது, நீ தேவதை தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க எங்கள் அப்பா எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் என் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லதாக தாம்மா இருக்கும். என் வாழ்க்கை நீ பாரு எவ்வளோ நல்லா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தேங்க பேச நம்ம ஆரம்பம் அப்படியே வாயில் கை வச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசுனாங்க, பேசுனது அப்படியே உள்டாவா அப்படியே சொல்கிறியாடா அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம்பம் நம்ம தேங்காய் பார்க்க நம்ம தேங்காய் ஆரம்பம் பார்த்து ஒரு கேவலமான ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. நம்ம தேங்காய் பார்த்து கேவலமாக சிரிக்க நம்ம தேங்காய் எடுத்துட்டு படா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஜாலியாக சிரிச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டது, ஜங்குக்குமே தேங்காய் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஹாப்பி தான். பட் ஜங்குக்கு தெரியும் தேங்காய் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னா, ஆனால் தேங்குக்கு தான் தெரியாது யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் என்ன இதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக அவங்களோட கல்யாணமும் முடிஞ்சதுக்கப்புறமா கல்யாணமும் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போது நைட் டைம் தான் காமிக்கிறோம். நைட் டைம் நம்ம டேங்கோட அம்மா தான் நம்ம டேங்கை கூப்பிட்டு அவங்களுக்கு கையில் பால் சம்பு கொடுத்து டம்ளரில் பால் கொடுத்துட்டு டேங்கிட்ட இருந்துட்டு டேங் இங்கே பாரு அப்படின்னு சொல்ல வரக்குள்ள நம்ம டேங் வந்துட்டு அம்மா இப்போ என்ன நம்ம மாப்பிள்ளை மனசு கொள்ளாமல் நடந்துக்கணும், அவர் என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், சின்ன குழந்தை கிடையாது, நல்லா வளர்ந்த பெரியவனா கல்யாணம் பண்ண மாதிரி நடந்துக்கணும், அதான் என்ன சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாது, எனக்கு டைம் ஆச்சு தள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேங்க் போயிட்டே இருக்காரு. நம்ம அம்மா இருந்துட்டு வாய் மேலே கை வச்சுட்டு என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. போமா நீ இந்த டைலாக் தானே நான் எத்தனை படத்தில் பார்த்துருக்கேன், இதை தானே சொல்ல போகிறீங்க, இதுக்கு என் டைம் வேஸ்ட் பண்ணணும், என் மாமா எனக்காக எங்கள் வீட்டுக்கு நான் வரட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேங்க் போகிறாரு. எங்கள் அம்மா இருந்துட்டு இவன் நம்ம சொல்லி கல்யாணம் பண்ண மாதிரி தெரியல, இவன் ஆல்ரெடி அந்த பிளானில் தான் இருந்திருப்பான் போல் அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு இப்போ தான் புரியுது. ஆனால் டேங்க்லாம் அப்படியே டம்ளர் எடுத்துகிட்டு உள்ளே போக வாய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வளராது. ஓகே, பால் டம்ளர் எடுத்துகிட்டு நம்ம தேங்காய் அப்படியே உள்ளே போனால் நம்ம ஜங்குக்கு அப்படியே உட்காந்துருக்காரு பெட்டில். போயிட்டு ஜங்குக்கிட்ட போயிட்டு பால் கொடுக்க அந்த ஜங்குக்கு இருந்துட்டு அங்கே டேபிளில் வச்சுட்டு டேங்குன்னு சொல்லி நம்ம டேங்கும் டேபிளில் வச்சுட்டு நிற்கிறாரு. ஒன்று ஜங்குக்கு எடுத்துட்டு நிற்கலாம் வேணாம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. டேங்கு உட்காந்துருக்காங்க. இப்போ டேங்கோட மைண்ட் செட் என்னென்னா ஜங்குக்கு என்ன பண்ணாலும் டேங்குக்கு ஓகே, ஏன்னா டேங்க்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கா டேங்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. டேங் எனக்கு தெரியும், எனக்கு இப்போ தான் தெரியும் உனக்கு என்னை கல்யாணம் பண்ணுறதா சொல்லவே இல்லை, உனக்கு தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், உனக்கு தேவையான அளவுக்கு டைம் கொடுக்குறேன். ஸோ டேக் யூ ஓன் டைம், இதெல்லாம் நமக்குள்ளே இப்போ வேண்டாம், நீ உன்னோட ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண, ஸ்டடீஸ் முடி, அதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் யோசிச்சுக்கலாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நீ படுத்துக்கோ நாங்கள் சோஃபாவில் போய் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம டேங்க வந்துட்டு எதுவும் வேண்டாமா சோஃபாவில் படுக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஏமாற்றமான ஒரு ஃபேஸ் இருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஜங்குக்கும் பில்லோ எடுத்துகிட்டு அங்கே போக, ஆனால் டேங்க வந்துட்டு ஜங்குக்கு ஒரு நிமிஷம் என்ன இல்லை நீங்கள் அங்கெல்லாம் போய் படுக்கிறது வேண்டாம், நீங்கள் என் பக்கத்துலேயே படுத்துக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல ஓகே தானே, எனக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே, நீங்கள் தான் பண்ண மாட்டீங்களே பரவாயில்ல பக்கத்தில் வந்து படுத்துக்கோங்க எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம டேங்க் இல்லை அப்படின்னு நம்ம ஜங்குக்கும் போய் அப்படியே பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. உடனே வந்துட்டு ஜங்குக்கும் முதுகு ஃபேஸ் பண்ண மாதிரி, அதாவது அவர் ரைட் சைட் திரும்பி படுத்திருந்து லெஃப்ட் சைட் திரும்பி படுத்திருக்காரு, அப்படி தான் படுத்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம டேங் வந்துட்டு திரும்ப நம்ம ஜங்குக்கும் கரெக்டாக திரும்பி படுக்கிறாங்க. உடனே ஜங்குக்காவே இப்படி டேங் வந்து இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நேற்று வரைக்கும் என்கிட்ட வந்து யாராவது சொல்லியிருந்தா அது பொய்ன்னு தான் சொல்லியிருப்பேன். இவ்வளோ தூரம் நடந்து இவ்வளோ டெஸ்டினி உங்ககிட்டயே என்னை கொண்டு வந்து சேர்த்துருக்குல்ல, ஸோ இதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, கூடிய சீக்கிரம் நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்க, நம்ம ரெண்டு பேரும் சேருவோன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேங்கும் அழகாக படுத்து தூங்க, நம்ம டேங்கு தூங்க கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஜங்குக்கு எஞ்சிக்கிறாரு. அவர் எப்படி டேங்கை பார்த்துட்டு நீ இப்போ காலேஜ் படிச்சிட்ருக்க, ஸோ உனக்கு நான் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இப்போதைக்கு நான் இதெல்லாம் பண்ணேன்னா உனக்கு ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் இருக்காது, ஸோ நீ முதல்ல படித்து மூடி நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து டைம்
ஸோ நான் இதோட இந்த பாட்டை வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். புரியுது மூவியாக போட சொல்கிறீங்க. ஆனால் நான் ஷார்ட் 2 ஷார்ட் 3 ஷார்ட்டாக போட்டுட்ருக்கேன். எனக்கு தெரியுது. என் ஃபோனில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் பிரச்சனைடா. அதனால் வந்து என்னால் எப்படி சொல்கிறது, டவுன்லோட் பண்ண முடியல. அதோட என்னால் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ கிடைக்கிற டைமில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் ரெக்கார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது எத்தனை பார்ட்டாக போக போகுதுன்னு எனக்கே தெரில. 2ஆ போட போகிறேனா 3ஆ போட போகிறேனான்னு எனக்கு தெரியல. பட் கூடிய சீக்கிரத்துக்கு கூடிய சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னே தெரியல, நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து எத்தனையோ டேக் எடுத்துட்டேன். வாய் உளறிக்கிட்டே இருக்குது. ஏன்னே தெரில. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன்டா. நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சரி ஓகே ஃபைன். தேங்க் யூ ஃபார் மை வாய்ஸ். பை.